பகல் வேளையில் சிந்தைக்கு ஆதாரமாய் யாத்ராகமம் 26ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், வாசஸ்தலத்துக்கு நிமிர்ந்து நிற்கும் பறவைகளை சித்தி மரத்தால் உண்டு பண்ணுவாயாக. நமக்கு தெரியும், ஆசரிப்பு கூடார், மலையாளத்தில் சமாகமன கூடார். இந்த ஆசரிப்பு கூடார் என்று நாம் சொல்லும்போது, இஸ்ரவேல் ஜனங்கள் பார்வோனின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு அவர்கள் வனாந்திரத்தில் கூட யாத்திரை செய்யும் போது தற்காலிகமாய் தங்கி ஆராதிக்கும்படியாக தேவனால் சொல்லப்பட்ட நிலையில் ஒரு தற்காலிகமான கூடாரத்தை போட்டார்கள். அது பிரகாரம் பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் என மூன்றாய் பிரிக்கப்பட்டிருப்பதை காண முடியும். இதை மூன்றையும் அடக்கிக் கொண்டு சுற்றும் பலகைகளினால் அதை இணைத்து மறைக்கப்பட்டிருக்கிறதை காண முடியும். நான் இங்கே பார்க்கின்ற வேளையில் அந்த பிரகார பரிசுத்த மகா பரிசுத்தத்தை அசுசிப்படுத்தாமல் காக்கருவல் புகாமல் இருக்கிறதற்கு இவ்விதமாக கட்டப்பட்டிருந்தது. தேவன் அடிமத்தில் வேகத்திலே தங்கி இருந்தார். குறிக்கப்பட்ட தேவனுடைய சகல இன்னொரு பகுதிக்கு நேரே போகும்போது இந்த ஆசரிப்பு கூடாரத்தை எல்லாம் தோல்லை சுமந்து கொண்டு ஆண்டவர் காண்பிக்கிற இடத்தில் பருவனைவாய் கூடாரம் அளித்திருந்தார்கள். அதனுடைய சுத்தம் 12 கோத்திரமும் ஓரோ கோத்திரமாய் தங்கியிருந்தார்கள். என்னுடைய விஷயம் அல்ல, இந்த சித்தி மரம், மலையாளத்தில் சொல்லும்போது கதிர மரம், பல ஆறு போர் உள்ளதும் புறம் கருப்புடையதும் வளைந்து வளைந்து வளரக்கூடிய ஒரு மரமாய் காணப்பட்டது கதிர மரம், இல்லை என்றால் சித்தி மரம். இந்த மரத்தை யாருமே சீக்கிரமாய் வீட்டு உபயோக பொருட்களுக்கு ஏற்றுக் கொள்கிறது இல்லை. ஆனால் யாரும் வேண்டாமற்று உதவி தள்ளி இருக்கின்ற சித்தி மரத்தை ஆசாரிப்பு கூடாரத்தினுடைய பலகைக்காக பார்த்தவன் தெரிந்திருக்கிறார். இது சீக்கிரமாய் பலகை ஆகிறது இல்லை. இது வனாந்திரத்தில் காடுகளின் இடையில், பள்ளி பரப்பின் இடையில் ஒரு மரமாய் நிற்கும் போது ஒரு கோடாரியால் வெட்டுகிற ஒருவர் அதில் அண்டையிலே போய் அதனுடைய வள்ளிகளை வெட்டி அறுத்து அதனுடைய சிகரங்களை வெட்டி அதை வீழ்த்துகிறதை காண முடிகிறது. லேரியா லேரியா மனிதனால் ஆகாதற்கு தவிர கல் மூளைக்கு தரக்கல் ஆய்க்கு சொல்வது போல இதற்கு அதிக மரத்தையிலே அந்த சித்தி மரத்தை ஆட்டவத்தை பெருகிறார் தன்மையாக வகை வைக்கிறார். அதை வெட்டி கீழே இட்ட பிறகு
புஸ்தகம் 4வது அதிகாரம் 11ஆம் வசனம். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றிய விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தியிலிருந்து அடைவதற்காகவும் மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றிய விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாய் கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக புருஷராகும் வரைக்கும் தேவனுடைய கிறிஸ்துவின் நிறைவான ஒரு வளர்ச்சியின் அளவுக்கு தக்க நம்முடைய அளவல்ல, தேவனுடைய அளவு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நாம் அனைவரும் தேவனின் குமாரனை பற்றிய விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாய் நமக்குள்ள விசுவாசம் வேணும். அதில் தேவனை குறித்து ஒரு அறிவு நமக்குள்ள கடந்து வரணும். அல்லேலூயா. அது நம்ம வேதம் சொல்கிறது, கிறிஸ்துவை அறிவீர்கள், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையா. அப்போ நானே வழியில் சத்தியமோ ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னான். அப்போ அந்த அதே குமாரனை பற்றி விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அப்போ கிறிஸ்துவின் சபை ஒருமைப்பட்டதாய் காணணும். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே, சிந்தையிலே, எண்ணங்களிலே, நிறுவனங்களிலே வித்தியாசமான எண்ணம் வரக்கூடாது. தேவ சபையால் தோட்டத்தில் அதை நம்மை கொண்டு வந்து அதை பலகையாய் அறுக்கும் போது அல்லேலூயா, அந்த அளவுக்கு தக்கதாக புருஷராகும் வரைக்கும் அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த அறுக்கும் போது இந்த மரத்துக்கு வேதனை எடுக்கும். சில உபத்திரவத்தில் கூட, சில போராட்டத்தில் கூட, சில நெருக்கத்தில் கூட நம்மை கடத்தி விட்டு அறுத்து தேவன் விரும்பின அளவில் நாம் மாறுவதற்கு ஆண்டவர் நம்மை குறித்து எதிர்பார்க்கிறார். நாம் எப்போதும் நம்ம விரும்புகிற அளவில் ஆண்டவர் கிரியை செய்யணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம் இல்லையா? ஆண்டவர் அப்படி அல்ல, ஆண்டவருடைய அளவில் தான் மாறணும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம், அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ரெண்டு பறவை ஒன்றோடு இருக்கும் போது ஒன்று கொஞ்சம் உசர ஓடினாலோ குறைந்தாலோ அது இசையாது. அப்படியானால் உயர்ந்திருந்த பகுதியை கண்டிப்பாக அர்த்தமாக்குவார்கள். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் ஒரு மன ஒற்றுமை உடையவர்களாய் தேவனுடைய ஊழியக்காரோடு இசைந்திருக்கு தேவ சபையுடைய வளர்ச்சிக்கால் நம்மை அர்ப்பணித்துக் கொடுக்க வேண்டியது தேவை. அல்லேலூயா, அல்லேலூயா. மட்டுமல்ல, இந்த பறவை யார் அறுத்த பிறகு இது இசைந்திருக்கும்படியா கருத்து அடிக்கப்பட வேண்டியது தேவை. கருத்து சொல்லும்போது வெட்டு போடுவார், வெட்டி அதை கிளீன் பண்ணுவார். அல்லேலூயா. ஒரு பறவை இன்னொரு பறவை இசைந்து வருகிறதுக்கு தடையா என்ன இருக்கிறதோ அதை கிளியர் பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்திய சபையில் நீங்கள் அங்கத்தினராக இருக்கும் போது தேவன் இந்த இடத்தில் உங்களை கண்டிருக்கும் போது இணைந்து போக முடியாத நிலையிலே ஏதாவது பகுதி நீண்டிருக்கவே ஆனால் வசனம் என்ற பாடா அது அறுக்கப்பட
வேண்டியது தேவை. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. மட்டுமல்ல, அதை செய்ய முடியாமல் காணப்படுகிற எந்த காரியமானாலும் அதை ஆசாரி ஊழி வைத்து அது கண்டித்து வாழ்கிறது போல இந்த மகள் தேவனோடு தேவ திட்டத்தோடு இசைந்து வர முடியாம தடையாக இருக்கின்ற அந்த பகுதியை என் தேவன் அவர் இந்த மகள் பசரமென்று சுற்றியதால் உளியால் அதை வெட்டி மாற்ற போகிறார். இந்த மகள் ஆனந்திகளும் ஆண்டவர் விரும்புகிற அளவிலே வாழ்க்கையிலும் என் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நாம் விரும்புகிறபடி அல்ல, நாம் கெட்டுகிறபடி அல்ல. என்னுடைய எண்ணம் அல்ல, உன்னுடைய எண்ணம். என்னுடைய நினைவு ஆண்டவர் சொல்ல போது தேவன் நம்மை குறித்து ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். இந்த அறத்தை அருளாலே கருத்தை அருளை கிரியேட் பண்ணினதுக்கு அப்புறமாய் அதை தேப்புத்தான் போடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேப்புத்தான் புரியுதா? புரியுதா? சோத்ரம். அல்லேலூயா. உளி வைத்து என்ன செய்வாங்க? பிரத்யேகமா அதை சீவ ஆரம்பிப்பாங்க. தேப்புத்தான் நம்ம அதில் சீரட்டு கேட்டா தெரியும். பரக மமணி சாய் மாறுகிறதற்கு தேவதான் பண்ணுவாங்க. அப்படிதானே? அப்படிதானே? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்படி அந்த இந்த மகள் ஆண்டவர் விரும்பினார்கள் தாமாதபடி ஆபச்சி முடிக்கிறது அந்த மரத்தை வப்பல் கொடுப்பாங்க. சில பகுதிகளில் கரடாக இருக்கும், முரடாக இருக்கும், சிலது தள்ளி இருக்கும். இதெல்லாம் பிரதானா செய்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. சில சோதனையினாய் சில வேதனையினாய் நம்மை கடத்தி விட்டு நம்மை செய்வார். 2 கொரிந்தியர் 1. அடுத்தவங்க சீக்கிரம் வாசிங்க. 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கப்படினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம். அல்லேலூயா. சில வாக்குத்தத்தங்கள் நமக்குள்ளே இருக்கிறபடியாலே பிரியமானவர்களே, மாம்சத்தின் ஆவியில் உண்டான எல்லா சுத்தியும் தீர்க்கத்தக்க நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு அல்லேலூயா சிரேஷ்டமான சில வாக்குத்தத்தம் நமக்குள்ளே இருக்கு. ஆனால் அதில் சுத்திகரிப்பு தேவை. ஆமென், ஆமென். நமக்கு இருக்கிற பலகளை அனுப்பும்போது சில பகுதிகளில் என்ன இருக்கும்? கேடாகிடும். சில பகுதிகள் கொஞ்சம் தண்ணி நிற்கும். அதை என்ன செய்வாங்க? சீவடி வச்சு நல்லா சீவுவாங்க. அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், மாமிசத்தின் ஆவியில் உண்டான எல்லா அசுத்தீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு அப்போ வசனம் என்ற தேவத்தால் ஒரு உள்ளத்திலே போகும்போது உனக்கு ஒரு பரிசுத்தம் வரும். உன்னுடைய உள்ளத்தில் ஒரு பரிசுத்தம் வரும். உன்னுடைய சிந்தையில் ஒரு பரிசுத்தம் வரும். ஆமென், ஆமென். அதுதான் தேவத்தான் போடுகிறது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். தேவனை ஆராதிக்கிறது, தேவனை மகிமைப்படுத்துகிறது. தேவனுடைய பிள்ளையே, தேவனுக்கு உபயோகமான ஒரு மரமாக பலகையாக நாம் மாற்றப்பட வேண்டும் என்றால் நம்முடைய ஆவியிலும் நம்முடைய சரீரத்திலும் தான் இருக்கின்ற எல்லா சுத்தியும் நீங்கத்தக்கதாக அல்லேலூயா பரிசுத்தத்தை பயத்தோடு பூரணப்படுத்த கடவோம். அல்லேலூயா. நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை பயத்தோடு பூரணப்படுத்த கடவோம் என்று சொல்லுகிறார். பழைய
பாட்டின் காலத்தில் பறவையை ஜீவனை கொண்டு ஜீவிக்கிறது போல அல்லேலூயா புதிய தேவாசாமை தேவனுக்கு பிரயோஜனமாறு தேவன் நிரப்புகிறார் நம்மை மாற்றி தீர்க்கும்படியாக அல்லேலூயா நம்மை ஒரு சுத்திகரிக்கப்பட வேண்டியது தேவை. நம்முடைய வார்த்தை, நம்முடைய சிந்தைகள், நம்முடைய எண்ணங்களில் ஒரு பரிசுத்தம் தங்கத்தக்கதால் நம்முடைய ஆவியிலும் ஆவிசத்திலும் ஒரு பரிசுத்தம் நம்முடைய உள்ளத்தில் இந்த பகல் வெளிப்பட வேண்டியது தேவை. பரிசுத்தம் இல்லாமல் யாரும் கர்த்தரை தரிசிப்பது இல்லை. அல்லேலூயா அல்லேலூயா. தேவத்தால் இட்டதற்கு அப்புறமாக அந்த அலைய பறவையை தகட்டால் ஊட்டப்படுவோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு சித்தமாரா அதை குறித்து வருகிற வாரத்திலே சிந்திப்போம். டைம் சொல்லுகிறது. அல்லேலூயா. யாமே அருமையாக தேவனுடைய பிள்ளைய வராதுரத்தில் காணப்பட்ட ஆவியார் இல்லாமல் தனிமையால் ஒரு காலை போல சோழ்நிலையில் வேதனையில் பாவத்தில் சிக்கொண்டிருந்ததாமை இயேசுவினுடைய வாசனையில் தொடர்ந்து வலியை வெட்டி மாற்றி நம்மை தனிமையால் பிரித்தெடுத்து அல்லேலூயா தேவன் விரும்புகிறார் அதை குறித்து அவர்